பல்லடத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த மாதாப்பூரில் 1400 ஏக்கர் பரப்பளவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் எண் மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழா மற்றும் பிரதமர் மோடி பங்கேற்கும் தேர்தல் பொதுக்கூட்டம் ஆகியன நாளை பிப்ரவரி 27 நடக்க இருக்கிறது. 3 கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். கூட்டம் நடக்கவிருக்கக்கூடிய மைதானத்தை சுற்றி 5 கிலோமீட்டர் தூரம் போலீசாரின் பாதுகாப்பு வலயத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பொதுக்கூட்டம் நடக்கும் மைதானம் ஏற்கனவே மத்திய பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தீவிர சோதனைக்கு பின்பே பொதுக்கூட்ட மேடைக்கு யாராக இருந்தாலும் அனுமதிக்கப்படுகின்றனர். பிரதமரின் வருகைக்காக பிரத்யோக ஹெலிபேடு மற்றும் நடைபாதை அமைக்கும் பணி நேற்று முன்தினமே நிறைவடைந்திருக்கிறது. பாதுகாப்பு பணியில் 5000 போலீசார்கள் இருக்கிறார்கள். நேற்று காலை சூலூரிலிருந்து ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டு மாநாடு நடக்கும் இடத்தில் ஒத்திகை பார்க்கப்பட்டது. பிரதமரின் பாதுகாப்பு நடவடிக்கைக்காக திருப்பூர், கோவை, ஈரோடு, சேலம், திருச்சி, கரூர், கிருஷ்ணகிரி, நாமக்கல், நீலகிரி, திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 4550 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்று முன்தினமே போலீசார் வரவழைக்கப்பட்டு விட்டார்கள். யாருக்கு எங்கு பணி ஒதுக்குவது என்பது குறித்த பட்டியல் தயாரிக்கப்பட்டு பணிகள் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. உளவுத்துறை போலீசாரும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பொதுக்கூட்ட மைதானத்தை சுற்றி 16 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. பொதுக்கூட்ட நாளன்று தொண்டர்கள், பொதுமக்கள் அனைவரும் தீவிர சோதனைக்கு பின்பே அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். அவசர நிலை கருதி 10 தீயணைப்பு வாகனங்கள், 30 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுக்கூட்ட மேடையில் 80 அடி நீளம், 40 அடி அகலம், 8 அடி உயரத்துக்கு பிரமாண்டமாக மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. மதியம் 2:10 மணிக்கு பிரதமர் மேடைக்கு வருகிறார். மேடைக்கு எதிரே 650 அடி அகலம், 25 அடி உயரத்தில் பார்லிமெண்ட் வடிவில் பிளக்ஸ் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக கடலூரில் இருந்து குழுக்கள் வந்திருக்கிறார்கள். 20000 போக்ஸ் லைட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொண்டர்களுக்கு உணவு வழங்கும் வகையில் 5 இடங்களில் செட் அமைக்கப்பட்டிருக்கிறது. 200 தற்காலிக கழிப்பிடங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி சரியாக மதியம் 2:10 மணிக்கு பொதுக்கூட்ட மேடைக்கு வருகிறார். ஹெலிபேட்டில் இருந்து மேடை வரை 1 கிலோமீட்டர் தூரம் மெட்டல் ரோடு அமைக்கப்பட்டு அதன் மேல் மெட்டல் விரித்திருக்கிறார்கள். திறந்தவெளி வாகனம் மூலம் தொண்டர்களை பார்த்தபடி பிரதமர் வரும் வகையில் பிரத்யோக நடைபாதையாக இது அமைக்கப்படுகிறது. இருபுறமும் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அமர்ந்திருப்பர். இவ்வாறு பிரதமர் மோடி பொதுக்கூட்டத்தில் அமைக்கப்படுவது இதுவே முதன்முறை என்கிறார்கள். 50 பெரிய திரைகளுடன் கூடிய LED டிவிக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. 1 மணி நேரம் சிறப்புரையாற்றும் பிரதமர் 3:45 மணிக்கு பல்லடத்தில் இருந்து புறப்பட்டு ஹெலிகாப்டர் மூலம் மதுரை செல்கிறார். மத்திய அமைச்சர் முருகன், மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட மாநில நிர்வாகிகளுடன் பங்கேற்கிறார். பிரதமர் மோடி வருகையொட்டி இன்றும் நாளையும் திருப்பூர் மாவட்டத்தில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர் SP அபிஷேக் குப்தா விடுத்துள்ள அறிக்கையில், பிரதமர் வருகையொட்டி பாதுகாப்பு நடவடிக்கையாக மாவட்ட எல்லையில் 26 மற்றும் 27 தேதிகளில் இன்றும் நாளையும் எவ்வித ட்ரோன்களோ ஆளில்லா வான்வெளி வாகனங்களோ பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார். நன்றி, வணக்கம்.